வணக்கம். நீங்கள் இருந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மல்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவை 400 ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும், பொன்சேகா ஆதங்கம். கைதாவதை தடுக்க கோரி கமன்பில தாய்லாந்திலிருந்து மனு தாக்கல். பலர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவங்களுக்கு நாமே காரணம். குற்ற கும்பலிடமிருந்து அடுத்தடுத்து வெளிவரும் அதிர்ச்சி தகவல். அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பில் ஜனாதிபதியின் மகிழ்ச்சி அறிவிப்பு. லஞ்சம் பெற்ற 49 பேர் கைது. ரத்தினபுரி போதனா வைத்தியசாலை வைத்தியர்கள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம். கொழும்பில் நாளை விசேட போக்குவரத்து திட்டம். ஒரு கிராமத்தை அளித்த நிலச்சரிவு 1000 பேர் பலி. நிலுவையில் உள்ள வழக்குகள் டிசம்பருக்குள் தீர்க்கப்பட வேண்டும், நீதி சேவை ஆணைக்குழு உத்தரவு. களுவாஞ்சிக்குடி முச்சக்கர வண்டி சாரதிகள் விடுத்துள்ள எச்சரிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை 400 ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும் என சரத் பொன்சேகா தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். 2010 ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்டு கடுமையான ஊழல் மற்றும் அரசியல் முறைகேடுகளையும் வன்மையாக கண்டித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ஏனைய இலங்கை தலைவர்களுக்கும் தேசிய வளர்ச்சிக்கான தெளிவான தொலைநோக்கு பார்வை இல்லை. சர்வதேச தலைவர்களை ஒப்பிடுகையில் அவர்கள் ஊழலுக்கு எதிராக வலுவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். 2010 ஆண்டு ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் சீனாவிற்கு அரசு மேற்கொண்ட பயணத்தையும் அப்போது 65 பேர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அதிகாரப்பூர்வமாக அழைத்து செல்லப்பட்டதையும் அந்த நேரத்தில் அதிகளவான ஊழல்கள் பெற்றதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் நடவடிக்கைகளை தாம் மன்னிக்கவில்லை என்றாலும் அதிகாரிகளை பொறுப்புக்கூற வைப்பதில் தற்போதைய அரசின் செயல்பாட்டை ஆதரிப்பதாக குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்க செய்தது சரி என்று நான் கூறவில்லை. அவரது தலைவிதியை பார்ப்பது எனக்கு வருத்தமாக இருக்கின்றது. அவர்தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார். ஆனால் இந்த விடயத்தில் இந்த அரசாங்கம் அமைத்த முன்னுதாரணத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த முன்னுதாரணத்தின் அடிப்படையில் ராஜபக்ஷ போன்ற ஒருவருக்கு சுமார் 400 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றார். பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லா சப்பல். வடக்கு தென்னை முக்கோண வலயத்தின் மேம்பாட்டிற்கான விதை தென்னை தோட்டத்திற்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று ஆரம்பித்து வைத்துள்ளார். கிளிநொச்சி பளை பகுதியில் இந்த விதை தென்னை தோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. வடக்கு தென்னை முக்கோண வலயத்தின் மேம்பாட்டுக்காக தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் சிலாபம் பெருந்தோட்ட நிறுவனம் ஆகியன இணைந்து இதனை நிறுவியுள்ளன. சர்வதேச தென்னை தின கொண்டாட்டத்தின் ஒரு கட்டமாக ஜனாதிபதி தலைமையில் இன்று காலை இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகம், துறைசார் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ஏ. சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ். ஸ்ரீ பவானந்தராசா, க. இளங்குமரன் ஆகியோரும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். தற்போது தாய்லாந்தில் இருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி தமது சட்டத்தரணி மூலம் மேன்முறையீட்டு நீதிமன்றில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் நிஷாந்த் உலுகே தென்னு கைது செய்யப்பட்டமை தொடர்பாக ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்தொன்றை தெரிவித்திருந்தார். அரசியலமைப்பின் 14(1) பிரிவின் கீழ் இது பேச்சு சுதந்திரமாக இருந்தாலும் அந்த உரை சமூக பிரிவினை மற்றும் இனவாதத்தை தூண்டும் வகையில் இருந்ததாக கூறி சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தின் 3(1) பிரிவு மற்றும் குற்றவியல் சட்டத்தின் 120 பிரிவின் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விசாரணையின்றி தன்னை தடுத்து வைக்க சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தமது கருத்துக்கள் எந்தவொரு இனக்குழுவையும் இலக்கு வைக்கவில்லை என்றும் விடுதலை புலிகளை குறிவைத்து தெரிவிக்கப்பட்டது என்றும் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அத்துடன் தமது கருத்துக்கள் தொடர்பான குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணைகள் அரசியல் பழிவாங்கலுக்கு சமமானது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு அண்மையில் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட கெஹல் பத்ர பத்மே உள்ளிட்ட குற்றக்குழுவினரிடமிருந்து அதிர்ச்சி தரும் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் மித்தனிய கண்டேவத்தை பகுதியில் 3 கொலை செய்யப்பட்டமையும் மித்தனிய துறகுலாய பகுதியில் 2 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவமும் தங்களுக்கு தெரிந்தே நடத்தப்பட்டதாக அவர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். இலங்கை போலீசார், இந்தோனேசியாவின் ஜகர்த்தா போலீசார் மற்றும் சர்வதேச போலீசார் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் அண்மையில் கைது செய்யப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களான கெகல் பத்ர பத்மி, கமாண்டோ சலிந்து, பெக்கோ சமன் உள்ளிட்டோர் தற்போது 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர்.
தெரிவித்துள்ளனர். இதன்போதே இந்த விடயங்களை சர்வதேச நபர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது விசாரணைக்கு உட்பட்டு வரும் 5 பேரில் பெக்கோசமன் மற்றும் தெப்லி லகிரு ஆகியோர் நேற்று மேல்வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் மித்தேனிய மற்றும் எம்பிலிப்பட்டியவிற்கு விசாரணைகளுக்காக அழைத்து செல்லப்பட்டனர். பின்னர் அவர்களுடன் தொடர்புடைய ஒரு குழுவினரின் வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது குறித்த குழுவினர் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் அவர்களது தொலைபேசி இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் கேகல் பத்ர பத்மி மற்றும் அவரது குழுவினர் கைது செய்யப்பட்ட போது அவர்களிடமிருந்து 28 கையடக்க தொலைபேசிகளை இந்தோனேசிய போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பின்னர் இந்தோனேசிய போலீஸ் அதிகாரிகள் குறித்த கையடக்க தொலைபேசிகளை இலங்கை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதுடன் அவற்றை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் குறித்து விசாரணைகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசியல்வாதிகள் உட்பட பல தரப்பினர் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அரச ஊழியர்களுக்கான நிலுவை சம்பள உயர்வை 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் வழங்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறையின் பிராந்திய அலுவலகத்தை நேற்று திறந்து வைத்து உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அடிப்படை சம்பளத்தின் ஆரம்ப உயர்வு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டை அபிவிருத்தி செய்ய எங்களுக்கு ஒரு வலுவான அரசு துறை தேவை. ஒவ்வொரு வளர்ந்த நாட்டிற்கும் ஒரு வலுவான அரசு துறை உள்ளது எனவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் லஞ்சம் தொடர்பான குற்றச்சாட்டுக்காக மொத்தம் 49 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் 72 சோதனைகள் நடத்தப்பட்டன. அவற்றில் 39 வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டன. அதிகளவில் லஞ்சம் பெற்ற சம்பவங்கள் போலீஸ் திணைக்களத்தில் பதிவானதுடன் 17 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். நீதி அமைச்சகம், சுகாதார அமைச்சகம், குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை, இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் மாவட்ட செயலகங்கள் உட்பட பல அரச நிறுவனங்களிலிருந்தும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக ஆணையகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த காலகட்டத்தில் லஞ்சம் பெற்றதற்காக 27 நபர்கள் நீதிமன்றங்களால் தண்டனை பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை பணிப்பாளரின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று இரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் அடையாள பணி நிறுத்தத்தில் ஈடுபட அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இவ்விவகாரம் தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சுகாதார அமைச்சகம் முன்பு ஒப்புக்கொண்ட போதிலும் அதனை செயல்படுத்த தவறிவிட்டதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே இன்று காலை முதல் நாளை காலை 8 மணி வரை பணி நிறுத்தத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் அவசர மற்றும் உயிர்காக்கும் சிகிச்சைகள் தொடர்ந்து நடத்தப்படும். ஆனால் அன்றாட சிகிச்சை சேவைகள் பாதிப்படையும் என்று சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கிடையில் அதிகாரிகள் தங்கள் பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. குறித்த கூட்டமைப்பின் செயலாளரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான சாருதத்த இளங்கசிங்க தங்கள் பிரச்சினைகளை பற்றி விவாதிக்க ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதாக கூறியுள்ளார். 159வது போலீஸ் தினத்தை கொண்டாடும் வகையில் நாளைய தினம் போலீஸ் களப்படை தலைமையகத்தில் சிறப்பு நினைவு விழா நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்விற்கான ஆயத்தமாக கொழும்பு போக்குவரத்து பிரிவு ஒரு சிறப்பு போக்குவரத்து திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த போக்குவரத்து திட்டத்தின்படி பம்பலப்பட்டி போலீஸ் பிரிவுக்குள் உள்ள தும்முல்லை சந்தியிலிருந்து திமிரிகஸ் ஜாய சந்தி வரையிலான ஹேவ்லோக் வீதியில் வாகன போக்குவரத்து பின்வருமாறு கட்டுப்படுத்தப்படும். போலீஸ் கள படை தலைமையகத்திற்கு எதிரே உள்ள வெளிச்செல்லும் பாதையில் அமைந்துள்ள பேருந்து நிறுத்தம் நாளை பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 7 மணி வரை ஹேவ்லோக் வீதியில் உள்ள பொன்சேகா வீதி சந்தையில் உள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு தற்காலிகமாக மாற்றப்படும். பம்பலப்பட்டி போலீஸ் பிரிவுக்குள் உள்ள தும்முல்லை சந்தைக்கு திம்பிரிகஸ் ஜாய சந்தைக்கும் இடையில் நாளை பிற்பகல் 2 மணி முதல் மாலை 7 மணி வரை கனரக வாகன போக்குவரத்து கட்டுப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சூடானின் மற்றா மலை பகுதியில் ஒரு கிராமத்தையே அழித்த நிலச்சரிவில் 1000 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலச்சரிவில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மண் சரிவானது கடந்த 31ஆம் தேதி பதிவான போதிலும் இன்று உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பலர் இந்த மண் சரிவில் சிக்கி காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையிலேயே இந்த நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என்று பலியானவர்களின் உடலங்களை மீட்க உதவுமாறு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச உதவி நிறுவனங்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளன. நிலச்சரிவு ஏற்பட்ட கிராமம் தற்போது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளையும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள் தீர்க்க வேண்டும் என நீதி சேவைகள் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு அனைத்து மாவட்ட நீதிபதிகள், நீதிவான் நீதிமன்ற நீதிபதிகள், மேல் நீதிமன்ற நீதிபதிகள் என அனைவருக்கும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலங்களில் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் தரவுகள் சேகரிக்கப்பட்ட நிலையில் அவற்றின் தீர்வுகளை தாமதமின்றி வழங்குமாறு ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. மாவட்ட நீதிபதிகள், நீதிவான் நீதிமன்ற நீதிபதிகள், மேல் நீதிமன்ற நீதிபதிகள், அந்தந்த நீதிமன்றங்களுக்கு நிர்வாக ரீதியாக பொறுப்பாக இருப்பவர்கள் தங்கள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை அகற்றுவதற்கு நேரடியாக பொறுப்பு கூற வேண்டும் எனவும் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. மேலும் இவ்விடயத்தில் மாதாந்த முன்னேற்ற அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என அனைத்து நீதிபதிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிப்பதும் தீர்ப்பதும் அனைத்து நீதிமன்ற ஊழியர்களின் தனிப்பட்ட மற்றும் கூட்டு பொறுப்பாகும். மேலும் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற தவறும் எந்தவொரு ஊழியருக்கும் எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் உள்ள முச்சக்கர வண்டிகள் நிறுத்தும் நிலையங்களில் வெளி பிரதேசங்களை சேர்ந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் பிரயாணிகளை ஏற்றிக்கொண்டு செல்வதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இருதரப்பினருக்கும் இடையில் பாரிய முரண்பாடுகள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் களுவாஞ்சிக்குடி போலீசார் மற்றும் மண்முனை தென்னெறிவில் பற்று பிரதேச சபை ஆகியோருக்கு தெரியப்படுத்தியும் அவர்கள் இதற்கு இதுவரையில் எதுவித தீர்க்கமான தீர்வையும் பெற்றுத்தரவில்லை என களுவாஞ்சிக்குடி முச்சக்கர வண்டி சாரதிகளின் சங்கத்தினர் நேற்று தெரிவித்தனர். சாரதிகள் மேலும் தெரிவிக்கையில், சரியான முறையில் எங்களுக்கு இதை நியாயமான முறையிலையும் நீதியான முறையிலையும் எங்களுக்கு தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். நாங்கள் இவர்களையும் வர வேணாம், இவர்களையும் இங்கே தொழிற்சிய வேணாம்ன்ட்டு இல்லை. அதுக்குரிய மாதிரி எங்களுடைய அவங்க தந்த பார்க்கிங்களில் எந்த மாதிரியான நடைமுறைகளை செய்யணும் என்று அவங்கள்ட்ட நாங்கள் பலமுறை கேட்டு எங்களுக்கு செய்யவில்லை. அதனை செய்து தருமாறு மிக பணிவன்புடன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். இதை தவறும் பட்சத்தில் நாங்கள் ஒன்றும் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிச்சடை என்ற காரணத்தினால மிகவும் வேதனையோடு நாங்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், உங்களுடைய பிரதேச சபைக்கு முன்னால் நாங்கள் அமர்ந்து எங்களுடைய தொழிலை விட்டு நாங்கள் அவரத்தை வந்து அமர வேண்டிய நிலைமைக்கு தான் செல்ல வேணும். அதனை நீங்கள் தான். ஸ்பெயின் நாட்டு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய 3 இளைஞர்கள் கற்பட்டி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சுற்றுலாவிற்காக தனது காதலனுடன் இலங்கைக்கு வந்திருந்த இளம்பெண் கற்பட்டியின் கண்டகுழி பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி இரவு வேறொரு ஹோட்டலில் நடைபெற்ற விருந்தில் குறித்த பெண் கலந்து கொண்டுள்ளார். இதன்போது சந்தேக நபர்கள் அவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்றதாகவும் அவர் எதிர்த்த போது அவரை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் கற்பட்டி போலீசாருக்கு நேற்று கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கற்பட்டி கண்டகுழி பகுதியைச் சேர்ந்த 23 மற்றும் 39 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்களை புத்தளம் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக கற்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையிலான நாடாளுமன்ற சபைக்குழு உணவு மற்றும் பானங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விசேட குழுவை நியமித்துள்ளது. பத்திரமுள்ள சுகாதார அதிகாரி தலைமையில் கடந்த ஏப்ரலில் நாடாளுமன்ற வளாகத்தின் சமையலறைகளில் முதலில் உணவு பாதுகாப்பு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சுகாதார பரிசோதகர்கள் அவதானிப்பு கலைக்கும் விரிவான அறிக்கையை சமர்ப்பித்தனர். குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய புதிய குழுவில் சுகாதார அதிகாரிகள், பொறியியலாளர்கள் மற்றும் உணவு பராமரிப்பு ஊழியர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் மாதிவிளவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உத்தியோக அவசரமாக பராமரிப்பு பிரச்சினைகளையும் சபைக்குழு மதிப்பாய்வு செய்து சபாநாயகர் அவசர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். உதைபந்தாட்ட தேசிய அணியில் மாணவர்களை உள்வாங்குவதற்காக நடைபெற்ற தேர்வில் மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையை சேர்ந்த 2 மாணவர்கள் தெரிவாகி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். மண்புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரியை சேர்ந்து மாணவர்களான செல்வமென் கெஸ்டோன், செல்வன் கே ஜெனிஸ்டன் ஆகியோர் குறித்த தெரிவு போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி திறமையை வெளிப்படுத்தியதன் அடிப்படையில் தேசிய அணியில் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். குறித்த மாணவர்களும் கலந்து கொள்ளும் முதலாவது சர்வதேச உதைபந்தாட்ட போட்டியானது சீனாவில் இம்மாதம் 20ஆம் தேதி தொடக்கம் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்கான மேலதிக பயிற்சிகள் இம்மாதம் 4ஆம் தேதி முதல் கொழும்பில் நடைபெறவுள்ளது. இம்மாணவர்களது மேலதிக பயிற்சிக்கான செலவினையும் அவர்கள் சீனாவில் இருக்கின்ற போது ஏற்பட உள்ள மேலதிக செலவினையும் தாங்கிக் கொள்வதற்கான பண வசதி இல்லாத சூழ்நிலையில் தற்போது இருக்கின்றார்கள். எனவே இம்மாணவர்களை ஊக்கப்படுத்தி தேசிய மட்ட அணியில் ஒருவராக விளையாடுவதற்கு தங்களால் என்ற நிதி உதவியை வழங்கி உதவுமாறு பாடசாலை சமூகம் சார்பாக கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.